தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ் கட்டணங்களை அடுத்த மாதத்தில் உயர்த்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. நாட்டின் கடந்த 2021ஆம் ஆண்டு இறுதியில் டெலிகாம் நிறுவனங்கள் 20 விழுக்காடு வரை ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தின. அதற்கு பிறகு மீண்டும் தற்போது கட்டணம் உயர்த்த வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான பின் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை 10 முதல் 17 விழுக்காடு வரை உயர்த்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 5G கட்டமைப்புக்காக 4G, 5G சேவை வழங்கும் டெலிகாம் நிறுவனங்கள் ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் கட்டணத்தை உயர்த்த இருப்பதாக கூறப்படுகிறது. 5G கட்டமைப்புக்காக உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள அதிக அளவில் முதலீடு செய்திருக்கக்கூடிய காரணத்தால் அதை ஈடுகட்ட இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. 5G உள்கட்டமைப்புக்காக டெலிகாம் நிறுவனங்கள் அதிக முதலீடுகள் செய்துள்ளதை ஈடுகட்டும் வகையில் ரீசார்ஜ் கட்டணங்கள் உயர்த்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. நாட்டின் முன்னணி டெலிகாம் நிறுவனங்கள் 4G மற்றும் 5G சேவையை வழங்கி வருகின்றது. அதன் அடிப்படையில் ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் பல்வேறு பகுதிகளில் 5G சேவை வழங்கி வருகின்றன. வோடஃபோன் நிறுவனம் விரைவில் 5G சேவை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டு அதற்கான உள்கட்டமைப்பு பணிகளை வோடஃபோன் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் தான் கடந்த 2021ஆம் ஆண்டு இறுதியில் டெலிகாம் நிறுவனங்கள் 20 விழுக்காடு வரை ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தின. அதற்கு பிறகு மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை 10 முதல் 17 விழுக்காடு வரை உயர்த்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 5G உள்கட்டமைப்புக்காக டெலிகாம் நிறுவனங்கள் அதிக முதலீடுகள் செய்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பணத்தை ஈடுகட்டக்கூடிய வகையில் விரைவில் ரீசார்ஜ் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. செல்போன் என்பது அத்தியாவசிய உபயோகக்கூடிய பொருளாக மாறியிருக்கும் நிலையில் ரீசார்ஜ் கட்டணம் உயர்த்தப்படக்கூடிய இந்த செய்தி என்பது பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு இறுதியில் டெலிகாம் நிறுவனங்கள் 20 விழுக்காடு வரை ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தின. அதற்கு பிறகு தற்போது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை 10 முதல் 17 விழுக்காடு வரை தற்போது இருக்கக்கூடிய கட்டணங்களிலிருந்து 10 முதல் 17 விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு பொறுத்தவரையில் 5G உள்கட்டமைப்புக்காக டெலிகாம் நிறுவனங்கள் அதிக முதலீடுகள் செய்திருப்பதாகவும் அதை ஈடுகட்டுவதற்காக இந்த கட்டண உயர்வு 10 முதல் 17 விழுக்காடு வரையிலான கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வரலாம். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இது நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.